ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். மே 30 வெள்ளிக்கிழமை இன்றைய தினம் வைகாசி மாசத்துல வரக்கூடிய வளர்பிறை சதுர்த்தி திதி. இந்த தானியத்துக்கு மேல ஒரே ஒரு தீபத்தை இந்த நேரத்துல ஏத்துறதால சகல விதமான சௌபாக்கியங்கள் உங்க குடும்பத்துக்கு வந்து சேரும். குடும்பத்துக்கே சுக்கர திசை அடிக்கும். அது என்ன தானியம், அது என்ன தீபம்னு பாக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இந்த மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்துல நோட்டிபிகேஷன் பெல்ல கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்ப என்ன தானியத்துக்கு மேல என்ன தீபத்தை ஏத்த போறோம் அப்படிங்கிற பத்தி தெளிவா தெரிஞ்சுக்கலாம். ஒரு மாதமும் இந்த பௌர்ணமிக்கு பிறகு வரக்கூடிய தேய்பிரை சதுர்த்தி திதி இருக்குல்ல, அதைத்தான் நம்ம சங்கடகர சதுர்த்தியா முக்கியத்துவம் கொடுத்து வழிபாடு நடத்துவோம். ஆனா வளர்பிறையில வரக்கூடிய சதுர்த்தி திதிக்கு நம்ம பெருசா முக்கியத்துவம் கொடுக்கறது கிடையாது. நம்ம கிட்ட இருக்கக்கூடிய செல்வங்கள், வாழ்க்கையில கூட எல்லா விஷயங்களும் வளமா பெருகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வளர்பிறை சதுர்த்தி திதியில நீங்க வழிபாடு நடத்தணும். அதுலயும் வைகாசி மாசம் மே 30 வந்திருக்கக்கூடிய இந்த ஒரு வளர்பிறை சதுர்த்தி திதி வெள்ளிக்கிழமையில வந்திருக்கு. வெள்ளிக்கிழமை பொதுவா யாருக்கு ரொம்ப உகந்தது? சுக்கிர பகவானுக்கு. ஒருத்தவங்க வாழ்க்கையில சுக்கிர திசை அடிச்சிட்டாலே பரம ஏழை கூட பணக்காரரா மாற முடியும். அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு நாள் இந்த ஒரு வெள்ளிக்கிழமை, சுக்கிர பகவானுக்கு உரிய ஒரு நாள். இன்னொரு பக்கம் மகாலட்சுமி தாயாருக்கும் உகந்த நாள் இந்த வெள்ளிக்கிழமை தான். சதுர்த்தி திதியை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு அதிகாலை 3:29 ஆரம்பிச்சிருக்கு. அது நாளைக்கு அதிகாலை 2:14 வரைக்கும் இருக்கு. இன்னைக்கு நாள் முழுக்க உங்களுக்கு சதுர்த்தி திதி தான். அதுல இப்போ நாம சொல்லக்கூடிய இந்த ஒரு தீபத்தை உங்க வீட்டோட பூஜை அறையில நீங்க ஏற்றி வைக்கணும். வீட்டுல எப்பவும் போல விநாயகர் பெருமானுக்கு எப்படி பூஜை நடத்துவீங்களோ அதே மாதிரி பூஜை நடத்துங்க. முடிஞ்சா மாலை ஒரு 6-7 மணிக்கு மேல வீடு பக்கத்தில் கூடிய விநாயகர் கோவிலுக்கு போயிட்டு வழிபாடு நடத்திட்டு வாங்க. சங்கடகர சதுர்த்திக்கு முக்கியத்துவம் கொடுக்குற அளவுக்கு நிறைய பேர் இந்த வளர்பிறை சதுர்த்திக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. அதனால நீங்க மட்டுமாவது கோவிலுக்கு போயிட்டு விநாயகரோட அபிஷேகத்துக்கு தேவையான பொருட்கள், அலங்காரத்துக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுத்துட்டு வாங்க. அது ரொம்ப விசேஷம். வீட்டுல விநாயகருக்கு கொழுக்கட்டை, சுண்டல் இது மாதிரி நைவேத்தியம் செஞ்சு வச்சு படைச்சிருங்க. இது போக இப்ப நாம சொல்லக்கூடிய இந்த ஒரு தீபத்தை உங்க வீட்டோட பூஜை அறையில சுக்கிர ஹோரையில ஏற்றி வைக்கணும். வெள்ளிக்கிழமையில சுக்கிர ஹோரை மொத்தமா 3 நேரத்துல வரும். காலையில 6 மணிலேருந்து 7 மணி, மதியம் 1 மணிலேருந்து 2 மணி, அதை விட்டீங்கன்னா இரவு 8 மணிலேருந்து 9 மணி. இந்த 3 நேரம் வெள்ளிக்கிழமையில சுக்கிர ஹோரை. இந்த சுக்கிர ஹோரையில நம்ம என்ன பொருட்கள் வாங்குறோமோ இல்ல என்ன பரிகாரங்கள் வழிபாடு செய்யறோமோ அது பன்மடங்கு நமக்கு லாபத்தை கொடுக்கும். அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த இந்த ஒரு சுக்கிர ஹோரையில இந்த ஒரே ஒரு தானியத்துக்கு மேல நீங்க விலைக்கேத்த போறீங்க. அது என்ன தானியம் அப்படின்னா வெள்ளை மொச்சை. வெள்ளை மொச்சையை எதுக்காக பயன்படுத்துறோம் அப்படிங்கிறது நம்மளோட பதிவுகளை தொடர்ச்சியா பாக்குறவங்களுக்கு தெரியும். வெள்ளை மொச்சை சுக்கிர பகவானுக்கு உரிய ஒரு தானியம். குடும்பத்துல யாராவது ஒரு நபருக்கு சுக்கிர தோஷம் இருந்துச்சுன்னா ஒரு வாரமும் வரக்கூடிய வெள்ளிக்கிழமையில சுக்கிர ஹோரை, இந்த 3 சுக்கிர ஹோரையில ஏதாவது ஒரு சுக்கிர ஹோரை சின்னதா ஒரு கிண்ணத்துல வெள்ளை மொச்சை எடுத்து ஒரு தீபம் ஏற்றி வச்சு அந்த தீபத்துக்கு முன்னாடி இந்த வெள்ளை மொச்சைய நீங்க நைவேத்தியம் படைச்சிட்டு அதுக்கப்புறம் காக்கை குருவிகளுக்கு தானமா போடணும். அப்படி பண்றதால சுக்கிர தோஷம் படிப்படியா குறையும். அந்த தோஷத்தால விடக்கூடிய அடி ஓங்கி விழாம தாங்கி விழும். அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த வெள்ளை மொச்சைய ஒரே ஒரு கைப்பிடி அளவு எடுத்து வச்சுக்கோங்க. பூஜை அறையில விளக்கேற்றி வச்சுட்டு அந்த விளக்க சுக்கிர பகவானா பாவிச்சிடுங்க. ஏதாவது ஒரு தீபம் ஏற்றி வைங்க. மற்றபடி காமாட்சி அம்மனுக்கு குத்து விளக்கு இதெல்லாம் எப்பவும் போல ஏற்றிடுங்க. அந்த விளக்குக்கு முன்னாடி தட்டு மேல கைப்பிடி அளவு வெள்ளை மொச்சையை பரப்பி வைத்து அதுக்கு நடுவுல ஒரே ஒரு மண் அகவிளக்கு போடணும். மண் அகவிளக்குல நெய் தீபம் போடணும். தீப எண்ணெய் போடக்கூடாது, நெய் தீபம் போடணும். அந்த தீபம் எரியக்கூடிய அந்த நேரம் இரவு 8 மணிலேருந்து 9 மணி. அந்த சுக்கிர ஹோரை இருக்குல்ல, இந்த நேரத்துல சுக்கிர பகவானோட ஆதிக்கம் மேலோங்கி இருக்குமா. சுக்கிர பகவானுக்குரிய தானியத்துல சுக்கிர ஹோரையில தீபத்தை போடும்போது நீங்க என்ன வரன்னு கேக்குறீங்களோ சுக்கிர பகவான் அதை வாரி வழங்கிடுவாரு. அதை விட முக்கியமானது சதுர்த்தி வேலையில போடுறது ரொம்ப விசேஷம். ஏன்னா இந்த தினம் வளர்பிறை சதுர்த்தி. நம்ம கிட்ட கூடிய விஷயங்கள் பன்மடங்கு பெருகும், வளரும். இப்படி விநாயகர் பெருமானையும் சுக்கிர பகவானையும் ஒரு சேர வணங்கிட்டு அதுக்கப்புறம் அன்றாட பாருங்க, மற்ற விளக்கெல்லாம் எவ்வளவு நேரம் எரியுதோ அவ்வளவு நேரம் இந்த தீபம் எரிஞ்சாலே போதும். அதுக்கப்புறம் குளிர வச்சு நீங்க தூங்க போயிடலாம். மறுநாள் காலையில சனிக்கிழமை அந்த அகல்விளக்கு எடுத்து அப்புறப்படுத்திட்டு அந்த வெள்ளை மொச்சைய மொட்டை மாடிக்கு வரக்கூடிய காக்கை குருவிகளுக்கு தானமா போட்டுருங்க. அவ்வளவுதான் இந்த தீபம் ஏற்றத்துக்கான வழிமுறை. பார்க்கறதுக்கு ரொம்ப எளிமையான விஷயம் மாதிரி தெரியும். வெள்ளிக்கிழமை வைகாசி மாசத்துல வந்திருக்கக்கூடிய சுக்கிர வளர்பிறை சதுர்த்தியை தவற விட்டுறாதீங்க. விநாயகர் பெருமானோட அருளையும் சுக்கிர பகவானோட அருளையும் உங்க வீட்டுக்குள்ள பரிபூர்ணமா கொண்டு சேர்க்கக்கூடிய அற்புதமான வழிபாட்டு முறை. முயற்சி பண்ணுங்க, நல்லதே நடக்கும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.